வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை குழந்தையின் பாசம். ஒரு நாள் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கையில் என் மகள் காலை உணவு உண்ண அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். அம்மா ஊட்டிவிட்டாதான் சாப்பிடுவேன் என்று. சரி வா என்று அவசர அவசரமாக உணவு ஊட்டினேன். கடைசி வாய் உணவு ஊட்டுகையில் என் கையை நறுக்கென்று கடித்து விட்டாள். வலி பொறுக்காமல் கன்னத்தில் ஒரு அறை அறைந்துவிட்டு வேக வேகமாக அலுவலகத்திற்கு சென்று விட்டேன். என் மகள் தவறு செய்தால் கூட திட்டுவேனே ஒழிய அவளை அடித்ததில்லை. அவளை அடித்தது மிகவும் உறுத்தலாகவே இருந்தது. அவளை அடித்ததாலோ என்னவோ தெரியவில்லை, அன்று முழுக்க நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தவறாகவே முடிந்தது. மனது முழுக்க என் மகளின் நினைப்புதான். நான் அவளை அடித்த கோவத்தில் எங்கு என்னோடு பேசாமல் போய்விடுவாளோ என்று நடுக்கம். எப்படி அவளை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று தெரியாமல் தவித்தேன். அலுவலகம் முடிந்ததும் அவளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றேன். வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்ன செல்லம், என்ன பண்றீங்கன்னு கேட்க யாமினி பதிலே பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். வாங்கிய பொருட்களை கொடுத்தேன், வாங்க மறுத்தாள். ஐயோ, பிள்ளைய அடுத்ததுனால கோவத்துல நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாளேன்னு மன வருத்தம் அடைந்தேன். என் மகளிடம் சென்று, நீ ஏண்டா அம்மாவை கடிச்ச? அம்மாவுக்கு வலிச்சது, அதனாலதான் வலி தாங்காம அடிச்சிட்டேன். அம்மாவை 2 அடி வேணாலும் அடிச்சிடு, பேசாம இருக்காதடான்னு சொன்னதும், உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அம்மா என்றாள். என்னடா கேளு என்றேன். அலுவலகத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஒரு தடவையாவது என்னை நினைப்பீர்களா என்று கேட்டாள். இல்லடா, அலுவலக வேலைகள் அதிகம், அதனால் யாரையுமே நினைக்க மாட்டேன். என் வேலைகளைத்தான் நினைப்பேன் என்றேன். இன்று என்னை நினைத்தீர்களா என்று கேட்டாள். இன்று முழுவதும் உன்னை பற்றிதான் நினைத்தேன். உன்னை அடித்து விட்டேனே என்று உன்னை நினைத்து வரிந்து கொண்டே இருந்தேன் என்றேன். உங்களோடு என்னால் ஒரு நாள் முழுவதும் செலவிட முடியவில்லை. என் நினைவாவது உங்களோடு நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் கடித்தேன் என்று சிரித்தபடி பதிலளித்தாள். நான் பிறக்கும்போது நான் உனக்கு கொடுத்த வலியை விடவா நீ அடித்தது எனக்கு வலித்துவிடப் போகிறது? நீ என்னை அடித்தாலும் அணைத்தாலும் நீதான் என் செல்ல அம்மா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அம்மா என்று என்னை முத்தம் கொஞ்சினாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.